அனைவருக்கும் வணக்கம். ஒருவருக்கு கடன் எப்பொழுது ஏற்படும்? கடன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி தான். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட தசா புத்திகளில் ஒருவருக்கு கடன் ஏற்படும். அந்த கடன் நீடித்த கடனாக இருக்குமா அல்லது கடனிலிருந்து ஜாதகர் வெளிவருவாரா என்பது லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் முடிவு செய்வார்கள். பொதுவாகவே 6ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுப்படும் போது அல்லது 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடையும் போது ஒருவருக்கு கண்டிப்பாக கடன் தொல்லை இருக்கும். கடனை பற்றிய மன கலக்கம் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். சதா கடன் தொல்லையால் ஜாதகர் அவதிப்படுவார். என்னதான் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் அந்த 6ஆம் அதிபதி லக்னாதிபதியை விட வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு கடன் தொல்லை ஏற்படவே செய்யும். சரி, எப்பொழுது ஒருவர் கடன் ஆவார்? 6ஆம் அதிபதி திசை தான், இல்லை 8ஆம் அதிபதி திசை தான். இந்த மாதிரியான திசை அமைப்புகள் தான் ஒருவருக்கு கடன் தொல்லை, ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டுகின்ற அமைப்பு, தொழில் முடக்கம். கடனானாவே தொழில் முடக்கம் தானே செய்யும். இது மாதிரியான அமைப்புகள் ஒருவருக்கு ஏற்படும். சரி, இதை ஒரு உதாரண ஜாதகத்துடன் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது 29/3/1989 12:05 AM அளவில் பிறந்திருக்கார். தனுசு லக்னம், விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். லக்னத்தில் சனி, 3ஆம் வீட்டில் ராகு, 4ஆம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 10ஆம் வீட்டில் கேது, 12ஆம் வீட்டில் சந்திரன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. ஜாதகர் பிறந்ததே புதன் திசையில் பிறந்திருக்கார். புதன் திசை, கேது திசை ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தரும் அமைப்பு இல்லை. அதே சமயத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கின்ற ஒரு நல்ல ஜாதகம்தான். லக்னாதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதி பரிவர்த்தனை அடைவது நல்லது. ஆனால் 6ஆம் அதிபதி பரிவர்த்தனையாவது கெடுதலான விஷயம். 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகும்போது தன்னுடைய காரக விஷயங்களை ஆதிபத்திய விஷயங்களை ஜாதகருக்கு கண்டிப்பாக செய்தே தீர்வார். 6ஆம் இடம்ங்கிறதான கடன் நோய் ரொம்ப வழக்கு. கடன் இருக்குமா நோய் இருக்குமாங்கிறது கஜகேசரி யோகம், சனி செவ்வாயுடைய அமைப்பு போன்றவற்றை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனை பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். ராஜயோகாதிபதி செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். லக்கணத்தில் சனி இருக்க தவறுதான் என்றாலும் லக்னாதிபதி பரிவர்த்தனை அமைப்பில் வலுவாகவே இருக்கிறார். இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர திசை 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையான சுக்கிர திசை முழுக்க 6ஆம் வீட்டு பலன்கள் தான் செய்யும். ஒரு 80% 6ஆம் வீட்டு பலன்கள் தான் அந்த ஜாதகருக்கு சுக்கிர திசை செய்யும். இந்த சுக்கிர திசையில் ஜாதகர் அதாவது வீட்டிற்குண்டான கடன்கள் அல்லது மனைவிக்குண்டான செலவுகள், இது மூலம் இந்த ஜாதகருக்கு திருமண விஷயங்கள் போன்றவற்றின் மூலம் இந்த ஜாதகருக்கு சுக்கிர திசை கடனை தந்திருக்கும். இந்த சுக்கிர திசை கண்டிப்பாக 6ஆம் அதிபதி தனுசு லக்னத்திற்கு வலுப்பெறவே கூடாது. அவர் 4ஆம் வீட்டில் இருப்பதும் தவறு. மேலும் 4ஆம் வீட்டில் இருப்பது தவறோடு மட்டுமல்லாமல் 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையாவது அதைவிட தவறு. 4ஆம் வீட்டில் இருந்தாவே அந்த வீட்டை கெடுத்து தான் அந்த வீட்டின் வழியாக கடன்களை ஜாதகருக்கு தருவார். 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை போது முழுக்க அவர் 6ஆம் அதிபதியாகவே செயல்படுவார். அதே சமயம் சுக்கிரனுடைய காரகங்களும் கிடைக்கும். திருமணம், புத்திர பாக்கியம், வண்டி வாகனம், எது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஜாதகருக்கு நடக்கும். ஏனென்றால் சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவுஸ்தானம் இல்லை. மேலும் அவர் 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறார். அத்தனையும் சுப கடன்களாக அந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கும். சரி, இந்த ஜாதகர் கடனை திருப்பி செலுத்துவாரா மாட்டாரா? லக்னாதிபதி பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கார். 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சுக்கிரனே ஆகி அவர் பரிவர்த்தனையானதால் ஆனாலும் 6ஆம் வீட்டோடு அதிகமாக தொடர்பு கொண்டால் 6ஆம் வீட்டு பலனை தான் செய்வார். அடுத்து வருகின்ற சூரிய திசை, பாக்கியாதிபதி திசை. சூரிய திசையில் நடந்து கொண்டிருக்கிறது போது படிப்படியாக கடன்கள் அடைபடும். சூரிய சந்திர திசையில் சந்திரன் 12ஆம் இடத்தில் நீசமானாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். சூரிய சந்திர செவ்வாய் அடுத்தடுத்து யோக திசையில் இந்த ஜாதகருக்கு வருவது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு. கடனிலிருந்து படிப்படியாக மேல்வார். தொழில் நன்றாக ஓடும். பெரும்பாலும் செவ்வாயின் காரணத்தோடு தொழில் ஜாதகர் இருப்பார். தொழில் நன்றாக ஓடும். எதிர்காலம் நன்றாக ஆகும். இதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் லக்னாதிபதி வலுத்திருக்கிறார். லக்னாதிபதி பரிவர்த்தனை அமைப்பில் நன்றாக இருக்கிறார். தனது நண்பரான செவ்வாயுடன் அமைந்து குருமங்கள யோகத்தில் வளர்வரை சந்திரன், அதாவது ஓரளவுக்கு ஒளிபுரிந்து சந்திரனின் பார்வையை பெற்று மங்கள யோகத்தில் செவ்வாய் இருக்கிறார். மேலும் குருவும் பார்த்தீங்கன்னா அங்கே குருமங்கள யோகம் என்று குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற அமைப்பு. குரு பரிவர்த்தனை ஆகிறார். 4ஆம் வீட்டில் தனித்து இருந்தால் தான் கேந்திராதிபதி தோஷம். பரிவர்த்தனை அடைந்திருக்கும் போது கேந்திராதிபதிய தோஷத்தை செய்ய மாட்டார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சூரிய திசை பிற்பகுதியிலிருந்தே கடன் படிப்படியாக அடையப்பட்டு சந்திர திசையில்தான் கடன் ஓரளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருப்பார். ஏனென்றால் அடுத்தடுத்து லக்ன யோகங்களின் திசை நடப்பது இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல அமைப்பு.
இதுவே சனி புதன் திசைகள் நடந்திருந்தால் இந்த ஜாதகர் இன்னும் கடனால் சிரமப்படுவார் அல்லது பெரிய முன்னேற்றங்கள் என்பது ஜாதகத்துக்கு இருக்காது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நடக்கின்ற சூரிய திசையும் சரி, அடுத்து வருகின்ற சந்திர திசையும் சரி, செவ்வாய் திசையும் சரி, எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் இருப்பதால் இந்த ஜாதகர் வாழ்க்கையின் பொருளாதாரத்தில் ஓரளவு கடன்கள் எல்லாம் அடைத்து நல்ல முறையில் தொழில் செய்து நன்றாக வருவார். எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் 6ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லது 6ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட 6ஆம் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் இந்த தசை சம்பந்தப்பட்ட தசைகள் நடக்கும்போது ஒருவர் கண்டிப்பாக கடனாளியாக ஆவார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.